ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ர நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகம், கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ர கதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலேயே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம், அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடு பலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடு பலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடு பலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடு பலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும், சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைகிறார். 7ஆம் இடத்துல அடையக்கூடிய அந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா கடன்கள் மூலமாக சிறு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல வக்ரமாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த வருமான விரயங்களை தவிர்ப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், மாதங்களாக தான் இந்த 4 மாதங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. பொதுவா சொல்ல போனோம்னா விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள். அதாவது தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இந்தந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்தந்த மாதிரியா நம்ம இருக்கணும், எதுவுமே அளவுக்கு அதிகமாக இல்லாம தேவைக்கு ஏற்றவாறு வாழ்பவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவைகளே நிறைவேறாத ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. கடந்த ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது. நீங்க ஒரு சொத்து வாங்கணும் போனாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான சில மாற்றங்களை செய்தாலும் சரி, அதுல ஏதோ ஒரு இடர்பாடுகள் இல்ல தடைகள் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் போது அதற்குண்டான ஒரு தடைகளை உங்களுக்கு எப்போதுமே கொடுத்திருப்பார். இப்போ 7ஆம் இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தொழில் சம்பந்தமான
சில வளர்ச்சிகள் இருக்கு. ஆனாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு தட்டுப்பாடாக தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க் தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. கான்ட்ராக்ட் தொழில் பண்றது, அதாவது லேபர் கான்ட்ராக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரி உற்பத்தி செய்யறவங்க, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எல்லாம், அதாவது எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யறவங்க, அந்த மாதிரியாலாம் இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே, உற்பத்தியாளர்கள் அனைவருக்குமே இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தியினுடைய திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். எப்ப அதிகரிக்கும்? உங்களுக்கு வருமானம் வந்தால்தான் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கு ஏற்றவாறு வருமானத்தை அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சில பேருக்கு தொழில் ரீதியான கடன்கள் கிடைக்காம தடைபட்டுட்டே இருந்திருக்கும். அதாவது ஏதாவது ஒரு லோன் நீங்க அப்ரோச் பண்ணா அந்த லோன் கிடைக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, அதனால அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இழிவான பேச்சுக்கள், அதாவது ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற முறையில உங்களுடைய வாழ்க்கையாக பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த 4 மாதங்கள் பாத்தீங்கன்னா அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அத லோன்லாம் சாங்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல போய், வெளிநாட்டுல போய் நீங்க மேற்படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுல வேலை தேடணும் அப்படின்றவங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் அங்க போய் இருந்து வேலை தேடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக சிறந்த காலகட்டமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால கணவன் மனைவியிடையே சில என்ன சொல்றது, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்காது. எந்த இடத்துல குரு வக்ரம் ஆகுறாரோ, அதுவும் 7ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆயிட்டாருனாலே அந்த கணவன் மனைவின்ற ஒரு தாம்பத்தியம், அந்யோன்யம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு நெருடலான விஷயங்களாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு போராடினாலும் அதுல ஒரு பெரிய ஒரு திருப்தின்றது உங்களுக்கு இருக்காது. இந்த துலாம் அதாவது விருச்சிக ராசியில பிறக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த கணவன் மூலமாகவும் சரி, மனைவி மூலமாகவும் சரி, ஒரு சின்ன சின்ன கசப்பான ஒரு அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. சில பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க, தேர்வுகள்லாம் எழுதிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது. ரொம்ப பாடா அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையில 5 வருஷத்தை நீங்க வீணடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு அதுல ஒரு 50% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திடீர் யோகங்கள், குரு வக்ரமாகும் போது திடீர் யோகங்கள் மூலமாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கு. சில பெண்களுக்கு, விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை ரீதியான ஒரு பாக்கியம், அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், வெளிநாடு போய் கணவன் மனைவி பிரிந்து வெளிநாடுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு. விருச்சிக ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 ராசியில, இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. அதாவது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தேவைக்கேற்ற ஒரு ஊதியம், அடுத்து வேலை தேடுகின்ற இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, ஏன்னா கடந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு போதுமான வருமானமின்மையினால நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள். அதற்குண்டான வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான, வியாதிகள் சம்பந்தமான நிவர்த்திகள் கிடைப்பதற்கு, அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா இருப்பீங்க, அதே சமயத்துல ரொம்ப எளிமையா இருப்பீங்க. இவர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு சில நிவர்த்திகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு. கணவன் மனைவி பிரிவினை இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரியக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும். இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரிவினைன்றது ஒரு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான
யோகமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இவர்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலைன்றது இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருக்கு. இதற்கு உண்டான ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது. இந்த குரு வக்ரகதி அடையும் போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. நிறைய பேர் அங்க பாத்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க அங்க ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியுமாக அந்த தனஸ்தானாதிபதியும் அடுத்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட. அதனால அவர் வக்ரகதி அடையும் போது அந்த சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். அங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது காதல் மூலமாக நிறைய ஒரு ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் கடந்த காலத்துல. எங்கேயோ இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் ஒரு 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 பாசத்தினால ஒரு ஏக்கத்தினால காதல்லாம் நீங்க செய்யறதுனால அதுல ஒரு பிரிவினைகள் ஒரு ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்து ஒரு திருமண முயற்சியில ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுயமா ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.